அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய சம் என்னன்னா, எக்ஸசைஸ் 8.5ல் ஃபோர்த்து சம் v ஆஃப் x, y, z ஈக்குவல் டு xy ப்ளஸ் yz ப்ளஸ் zx xyz பிலாங்ஸ் டு r எனில் வகையீடு dvயை கண்டுபிடிப்போம். dv அப்படிங்கன்னா இது வகையீடு dvன்னு சொன்னால் dvக்குள்ள ஃபார்முலா என்னது? டோ v பை டோ எக்ஸ் xyz dx ப்ளஸ் டோ v பை டோ y xyz dy ப்ளஸ் டோ v பை டோ z xyz dz. இதுதான் dvயோட வகையீடு. ஒன்றுமே இல்லாமல் இந்த ஃபங்க்ஷன் பாருங்கள், v xyz ஈக்குவல் டு xy ப்ளஸ் yz ப்ளஸ் zx. இது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை டோ v பை டோ எக்ஸ் ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், அதே ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு இசட். ஒரு ஆன்சர் கிடைக்க இதை அப்படியே என்ன செய்கிறோம், அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே பாருங்கம்மா, டோ வி பை டோ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிச்சோம்யா, ஒய் இசட்டெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். டோ வி பை டோ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸும் இசட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். டோ வி பை டோ இசட்டை வியை டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு இசட்னா எக்ஸும் ஒய்யும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த ஆன்சரெல்லாம் எடுத்து இந்த ஃபார்முலா வகையீடு ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். முதல்ல இந்த வகையீடு ஃபார்முலாவை படிச்சுக்கோங்க. டிஃப்ரென்சியேஷன் படிச்சுட்டு எல்லா ஆன்சரையும் நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவாம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.